அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருவருள் பிரகாச வள்ளலா தெய்வ திருவடிகளே சரணம் சரணம். என் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல இப்போ என்ன இந்த வீடியோவில் பார்க்க போறோம்னா, ஜீவகாருண்யம் ஒழுக்கம் அதோட கதையை ஒண்டி பார்க்க போகிறோம். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பற்றி ஒரு கதை, சின்ன கதை ஒன்று. ஒரு ஊர்ல பானசேகர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் வீட்டுக்கு நம்ம சன்மார்க்க அன்பர் ஒருத்தர் போனாரு பானம் வாங்கலான்னு. அந்த டைம்ல நம்ம சன்மார்க்க அன்பர் பக்கத்துல ஒரு ஆடு கட்டி கிடக்குது. சாப்பாடு பில்லு எதுவுமே போடல அந்த ஆட்டுக்கு. அதை நம்ம சன்மார்க்க அன்பர் அந்த பானசேகர்கிட்ட கேட்டாரு. அந்த பானசேகர் என்ன சொன்னாரு, எங்க கடவுளுக்கு நாங்க நாளைக்கு பலி கொடுக்க போறோம், உணவு எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம சன்மார்க்க அன்பர் என்ன சொல்றாரு, ஐயா இதெல்லாம் பாவம், இதெல்லாம் பண்ணக்கூடாது ஐயா அப்படின்னு நம்ம சன்மார்க்க அன்பர் சொல்றாரு. அந்த பானை செய்யறவர் என்ன தெரியுமா சொல்றாரு, இதெல்லாம் உன் வேலையை பார்த்துட்டு போ, எனக்கு தெரியும், எங்க தலைமுறையா நாங்க செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம், அப்ப எங்க கடவுள் எனக்கு அருள் தருவாரு அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. நம்ம சன்மார்க்க ஆளுக்கு டப்புன்னு ஒரு கோபம் வந்துருச்சு. டப்புன்னு அங்கே பானை செய்கிறவங்க வீட்டில் என்ன இருக்கும், பானை அடுக்கி வச்சுருப்பாங்க ஒரு சைடில். அந்த பானையை எடுத்துகிட்டு போய் டப்புன்னு உடச்சிட்டார் நம்ம சன்மார்க்க அன்பர். உடைச்சதும் நம்ம பானை செய்கிறவருக்கு கோவம் வந்துருச்சு. அவர் கோவம் என்ன செஞ்சிட்டாரு, சட்டையை போய் பிடிச்சிட்டாரு. எல்லாம் இப்படி பிடிச்சி, எப்படியா நீ பானையை உடைக்கலாம் நீனு அப்படின்னு நம்ம பானை செய்கிறவர் கேட்குறாரு. உன் பொருளை உடைச்சதுக்கே இம்மா கோவம் வருது. சன்மார்க்க அன்பர் சொல்றாரு, உன் பொருளை உடைச்சதுக்கே இம்மா கோவம் வருது. உங்க குலதெய்வத்துக்கு அந்த ஆடை பலியா கொடுக்குறே, அது ரொம்ப பாவம் இல்லையா? அந்த கடவுள் படைச்ச அந்த ஆட்டை அவர் முன்னாடியே வெற்றிய, அது மகா பெரிய பாவம் இல்லையா அப்படின்னு நம்ம சன்மார்க்க அன்பர் சொல்றாரு. ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. அவர் கடவுள் படைச்ச அந்த விலங்கு அவர் முன்னாடியே நீ வெட்டும் போது அவருக்கு ஏமா பெரிய கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சன்மார்க்க அன்பர் சொல்றாரு. இது உண்மை, ஜீவகாருண்யத்துல ஒரு கதையா இருக்கிறது. நீ வேணா அன்னதானம் பண்ணிட்டு போ மக்களுக்கு. இந்த ஆளை வெட்டுறது என்ன உனக்கு பிரயோஜனம்? மக்களுக்கு ஏதாச்சும் அன்னதானம் பண்ணு. வயிறார் பசியால் தவிப்போருக்கு அன்னதானம் பண்ணுன்னு சொல்லிருக்காரு. தியானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். இதை யாராலையும் தடுக்கவே முடியாது. எந்த கோயிலுக்குனா போ, ஃபர்ஸ்ட் சாப்பாடு தான் கொடுப்போம். நம்ம வடலார் கோயில்ல சத்தியநாராயண சபையில தர்மசாலையில எந்த நேரமும் சாப்பாடு தான். 5000 பேர் சாப்பிட்டு இருக்கான். இதே மாதிரி எங்க போடுவீங்க சொல்லுங்க? அதனால இதெல்லாம் கடவுள் பெயர் பலி செய்யறத விட்டுருங்க, அன்னதானத்தை செய்யுங்க எல்லாருக்கும். தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் ஒன்றுதான். நீ அன்னதானம் பண்ணு, உனக்கு எல்லா அருளும் கிடைக்கும். உனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கிடைக்கும். கிடைக்காதெல்லாம் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி கடவுள் பேர்ல பலி செய்யாதீங்க. நம்மளை படைச்சதும் கடவுள் தான், விலங்க படைச்சதும் கடவுள் தான். அதனால உங்க குலதெய்வத்துக்கு ஆடு வெட்டுறேன், கோழி வெட்டுறேன், பன்னி வெட்டுறேன், இதே மாதிரி கடவுள் பேர்ல பலி செய்யாதீங்க. 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க, இதுவே போதும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும்.